ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு லேர்ன் எவ்ரிதிங். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரேங்க் மெத்தட் தான் பார்க்க போறோம். இந்த ரேங்க் மெத்தட் ரொம்ப ஈஸியா ஆஸ் யூஷுவலா நம்ம ரேங்க்ன்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிடலாம். பட் இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் ஷீட் இருக்கு. அதுல ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க, பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க. இந்த ரேங்க் மெத்தட் யூஸ் பண்றதுனால நம்ம ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்டுக்கும் சேர்த்து ரேங்க் கால்குலேட் பண்ணி கொடுத்துரும் எக்ஸல்ல. ஸோ இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி எக்ஸப்ட் ஃபெயில் ஸ்டூடெண்ட்க்கு மட்டும் எப்படி ரேங்க் போடலான்றது தான் பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் ஷீட் தான் இங்க ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கேன். இதுல டோட்டல் அண்ட் ஆவரேஜ் ஆல்ரெடி நான் கால்குலேட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த டோட்டல் சம், ஆவரேஜ் இந்த வீடியோஸை பார்க்கலன்னா நான் லிங்க்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இதுல நம்ம ஜஸ்ட் ரேங்கை மட்டும் பார்க்க போறோம். ரேங்க் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆயிருக்காங்களா பாஸ் ஆயிருக்காங்களான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் நம்ம ஃபெயிலா இருந்தா அவங்களுக்கு ரேங்க் வேலிடேட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபெயிலா இல்ல பாஸான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போறோம்னு பார்க்கலாம். ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கு. இந்த காலம் ஸ்டேட்டஸ்ன்ற காலம் எதுக்காகன்னா பாஸா ஃபெயிலான்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும். நம்மளுக்கு ரிசல்ட் பிரிண்ட் ஆகணும். அதுக்காக நான் எந்த ஒரு ஃபங்க்ஷனை போடணும்னாலும் ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துக்கணும். ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டிஷனோ என்ன மெத்தடோ கொடுக்கலாம். இப்போ நான் என்ன ஒரு மெத்தட் கொடுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, இஃப்ன்ற ஒரு மெத்தட் கொடுக்க போறேன். இஃப் எதுக்காக நான் இங்க கொடுக்குறேன்னா, இப்போ பாஸ் ஃபெயில் எதை வச்சு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம மார்க்கை வச்சு தான் கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இப்போ இங்க ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இந்த 5 சப்ஜெக்ட்ஸ்லயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸா நம்மளுக்கு செக் பண்ணணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் 35க்கு பிலோ இருந்ததுன்னா ஃபெயில்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வரணும். அதுக்கு மேல 35க்கு அபோவ் இருந்ததுன்னா நம்மளுக்கு பாஸ்ன்னு சொல்லிட்டு ரிசல்ட் பிரிண்ட் ஆகணும். ஸோ நான் இங்க இஃப்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓப்பன் பிரேசஸ் கொடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, லாஜிக்கல் டெஸ்ட். லாஜிக்கல் டெஸ்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸா நம்ம கொடுத்து அது 35க்கு பிலோவா இல்ல அபோவா இருக்கா அப்படி சொல்லிட்டு செக் பண்ண போறோம். ஸோ இங்க இஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தா என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, ஒரே ஒரு ஃபங்க்ஷனை மட்டும்தான் செக் பண்ணும். நம்மளுக்கு இங்க 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? 5 சப்ஜெக்ட்ஸும் நம்மளுக்கு செக் பண்ணணும். ஸோ நான் இங்க என்ன கொடுக்க போறேன்னா, ஆண்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ராவா. இப்போ ஆண்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கறதுனால 5 சப்ஜெக்ட்ஸும் நம்மளால செக் பண்ண முடியும். ஓகே, ஆண்ட்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆண்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள என்னென்னலாம் கொடுக்க போறோம்னா, அந்த 5 சப்ஜெக்ட்ஸும் கம்பேர் பண்ண போறோம். இது 35க்கு பிலோவா இருக்கா அபோவா இருக்கா சொல்லிட்டு செக் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த தமிழ் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோடைய ரோவை எடுத்துக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட ரோல ஃபர்ஸ்ட் தமிழை செக் பண்ண போறோம். இதை நான் இந்த செல்லை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துக்கிறேன். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 35ன்னு சொல்லிட்டு 35க்கு அபோவ் இருந்ததுன்னா 35 ஆர் 35க்கும் அபோவ் அப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு பாஸ்ன்னு சொல்லிட்டு வரணும். ஓகேங்களா? ஓகே, இது மட்டும் இல்லாம கமா கொடுத்துக்கிறேன். கமா கொடுத்துட்டு இங்கிலீஷும் செக் பண்றேன். இங்கிலீஷை செக் பண்றேன். இங்கிலீஷும் பாத்தீங்கன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 35ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸையும் 5 சப்ஜெக்ட்ஸையும் நம்ம செக் பண்ணிக்கிறேன். சயின்ஸுக்கு இதே மாதிரி இப்போ 5 சப்ஜெக்ட்ஸையும் நம்ம செக் பண்ணி முடிச்சாச்சு. நன்ன்ற ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, இஃப் ஃபங்க்ஷன் செக் பண்ண போறோம். இஃப் ஃபங்க்ஷன் என்னன்னா, ஓகே, இந்த 5 சப்ஜெக்ட்ஸும் 35க்கு அபோவ் இருக்கு அப்படின்னா இந்த வேல்யூ ட்ரூவா இருந்ததுன்னா, இஃப் இஃப் கண்டிஷன் பாருங்க. இந்த வேல்யூ
இந்த வேல்யூ வந்து ட்ரூவா இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா கமா கொடுத்துக்கிறேன். கமா கொடுத்துட்டு இங்க வந்து கோலன் கொடுத்துக்கிறேன். சாரி, டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த டபுள் கோட்ஸ் எதுக்காகன்னா நம்ம டெக்ஸ்ட் என்னென்ன வந்து பிரிண்ட் பண்ண போறோமோ அதை வந்து டபுள் கோட்ஸுக்குள்ள தான் நம்ம வந்து கொடுக்கணும். இந்த இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்கும் அப்படின்னா எனக்கு பாஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும். இன்கேஸ் இந்த கண்டிஷன்ஸ் நம்ம கொடுத்த இந்த கண்டிஷன் 35க்கு பிலோல இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், கமா கொடுத்துட்டு ஃபால்ஸ், இந்த வேல்யூ இந்த இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸா இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபெயில்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும்ட்டு நான் இங்க கொடுக்குறேன். ஃபெயில்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சாரி, இங்க திரும்ப வந்து ஃபெயில்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஃபால்ஸா இருக்கும் அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸா இருந்ததுன்னா ஃபெயில்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ பாருங்க என்டர் கொடுக்குறேன். இங்க வந்து ஃபெயில்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஒய் பிகாஸ் இங்க பாருங்க சயின்ஸ் என்ற ஒரு காலம்ல சயின்ஸ் என்ற ஒரு சப்ஜெக்ட்ல வந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. 32 தான் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து பிலோ 35. அதனால இங்க வந்து ரிசல்ட் நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்குன்னா ஃபெயில்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி நம்ம மத்த இருக்கிற ஒரு 4 ஸ்டூடெண்டோடைய ஸ்டேட்டஸ் வந்து நம்ம ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கலாம். இங்க பிளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்குங்களா, அதையே நம்ம ட்ராக் பண்ணிட்டே வரணும். ட்ராக் பண்ணிட்டு இந்த 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து செலக்ட் பண்ணிட்டு விட்டுட்டோம்னா பாருங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்ளை ஆயிடும். அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா எல்லா ரோஸ்க்குமே வந்து அப்ளை ஆயிடும். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ஃபெயில் யாருக்கு, பாஸ் வந்து யாரு அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஃபெயிலா பாஸா இதை ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி ரேங்கை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ பாருங்க ரேங்க்ன்ற ஃபங்க்ஷன் நான் ஈக்குவல் டு கொடுத்துக்கிறேன். ரேங்க் வந்து கொடுக்க போறேன். ரேங்க்னு கொடுத்துட்டு ஓபன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்பர். நம்பர்னா எதுக்கான சாரி, எந்த ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு ரேங்க் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து கேக்குது. நான் எந்த ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் வந்து நான் இப்போ கால்குலேட் பண்ண போறேன். எதை யூஸ் பண்ணினா டோட்டல் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட டோட்டல் எங்க இருக்கு சொல்லிட்டு பாருங்க. இங்க இந்த செல் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட டோட்டல். நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிட்டு கமா கொடுத்துக்கிறேன். கமா கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ், எதை வந்து கம்பேர் பண்ணணும். ரேங்க்னா என்ன, ஒரு 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, இல்ல ஒரு 10 ஸ்டூடெண்ட், எத்தனை ஸ்டூடெண்ட் வேணும்னாலும் இருக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து மத்த இருக்கிற ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணி அவங்கள எவ்வளோ இருக்காங்க, இவங்க வந்து ஃபர்ஸ்டா இருக்காங்களா இல்ல செகண்டா இருக்காங்களான்னு சொல்லிட்டு செக் பண்றது தான் ரேங்கோட மெத்தடு, ஆக்சுவல் யூஸ். இப்போ வந்து பாருங்க, இப்போ மற்ற ஸ்டூடெண்டோட கம்பேர் பண்ணணும் இல்லையா, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸ் வந்து மற்ற 5, இங்க வந்து நான் 5 ஸ்டூடெண்ட் இருக்கு, மற்ற 5 ஸ்டூடெண்ட் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் இப்போ கம்பேர் பண்ணிக்கிறேன். கம்பேர் பண்ணி முடிச்சுட்டு கமா கொடுத்துக்கிறேன். கமா கொடுத்துட்டு இங்க ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆர்டர் எதுக்காகன்னு வந்து பாத்தீங்கன்னா அசெண்டிங்கா இல்ல டிசெண்டிங்கா சொல்லிட்டு கேக்குது. நம்மளுக்கு இங்க டிசெண்டிங் தான் வேணும். ஏன்னா இங்க பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா the மோஸ்ட் டோட்டல் வந்து இருக்கிறதுலே எதுக்கு வந்து ரொம்ப ஹையஸ்ட் டோட்டல் இருக்கோ அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட்ன்ற ரேங்க் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ டிசெண்டிங்ல இருக்கு. நான் இங்க ஜீரோனா டிசெண்டிங், ஒன்னுன்னா அசெண்டிங், அவ்வளவுதான். இப்போ வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுக்குறோம் பாருங்க. இப்போ வந்து ரேங்க் வந்து 4ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வேல்யூவே வந்து மற்ற ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணிட்டு இப்போ கொடுத்தோம்னா இப்போ அப்ளை ஆயிடுச்சு. ரேங்க் வந்து இப்போ அப்ளை ஆயிடுச்சு. பட் இங்க என்ன ஒரு ஃபால்ட் ஆயிருக்குன்னா ரேங்க் வந்து நம்மளுக்கு தப்பா வந்து வேலிடேட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். F2 கொடுத்துட்டு உள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க வந்து கம்பேர் பண்ணினது இந்த மத்த இருக்க 5 ஸ்டூடெண்ட்டை கம்பேர் பண்ணியிருக்கு, கரெக்ட். இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போயிடுறேன். நெக்ஸ்ட்டுக்கு போகணும் பாருங்க. இப்போ நம்ம கம்பேர் பண்ணினது H3, இதுல இருந்து
நெக்ஸ்ட் இருக்கிற ரோஸ மட்டும் தான் கம்பேர் பண்ணியிருக்கு. நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் வந்து எப்பவுமே ஃபிக்ஸடா தான் இருக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எந்த ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம்னாலும் அது ஃபிக்ஸடா தான் இருக்கணும். நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் வந்து இங்க சேஞ்ச் ஆயிட்டே இருக்கிறதுனால, நம்மளுக்கு ரேங்க் வந்து இப்போ தப்பா வந்திருக்கு. ரேங்க் வந்து ஃபுல்லாமே வந்து அ தப்பா வந்திருக்கு. இத நான் எப்படி வந்து சேஞ்ச் பண்றேன்னு பாருங்க. F2 குடுத்துக்கிறேன். F2 குடுத்துட்டு, இங்க முன்னாடி போயிட்டு ரெஃபரன்ஸ்ன்ற ஒரு அம் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குங்களா, அதுக்கு முன்னாடி போயிட்டு நான் F4ன்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். F4 எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாக் பண்ணிக்கிறேன். நான் ரெஃபரன்ஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட்டு லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிட்டேன்னா, உங்களுக்கு ரிசல்ட் வந்து கரெக்ட்டா பிரிண்ட் ஆகும். பாருங்க. இப்போ நான் லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணிட்டு இப்ப என்டர் குடுக்குறேன். என்டர் குடுத்துட்டு அகைன் நான் என்ன பண்றேன், இந்த பிளஸ் சிம்பல வந்து டிராக் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க ஆன்சர் வந்து கரெக்ட்டா வந்துருச்சுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன வந்து பண்ண போறோம்ன்னு பாருங்க. இப்ப ரேங்க் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுல என்ன ஒரு மிஸ்டேக் ஆயிருக்குன்னா, ஃபெயில் ஃபெயில் ஆன ஸ்டூடண்ட்டுக்கும் சேர்த்து நம்மளுக்கு ரேங்க் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வரக்கூடாது. பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் கம்பேர் பண்ணி நம்மளுக்கு ரேங்க் வந்து பிரிண்ட் ஆகணும். நான் இப்ப இத எப்படி போடுறேன்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரேங்க்ன்னு சொல்லிட்டு இருக்குங்களா, அதுக்கு முன்னாடி கர்சர வந்து வச்சுக்கோங்க. கர்சர் வச்சுட்டு இஃப்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன வந்து நான் இங்க முன்னாடி குடுக்க போறேன். ஏன்னா செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இது ஃபெயிலா இல்ல பாஸான்னு சொல்லிட்டு செக் பண்ணிடணும். செக் பண்ணிட்டு ஃபெயிலா இருந்ததுன்னா நம்மளுக்கு ரேங்க் வரக்கூடாது. ஃபெயில் இல்லன்னா தான் நம்மளுக்கு ரேங்க் வரணும். அதாவது ஃபெயில் இல்லாம பாஸ்ன்னு இருந்துச்சுன்னா மட்டும் தான் நம்மளுக்கு ரேங்க் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ இஃப்ன்னு சொல்லிட்டு குடுக்குறேன். கண்டிஷன்ல நான் என்ன குடுக்குறேன் பாருங்க. ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு அந்த காலம் இருக்கு இல்லையா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட செல்ல வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு குடுங்க. ஈக்குவல் டு குடுத்துட்டு இப்ப பாருங்க ஃபெயில்ன்னு சொல்லிட்டு இங்க இருக்கா? நான் இங்க ஃபெயில்ன்னு குடுத்துக்கிறேன். ஃபெயில்ன்னு குடுத்துட்டு, அம் இந்த ஃபர்ஸ்ட் செல் வந்து ஃபெயிலா இருந்ததுன்னா, நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்து ட்ரூ. ஃபெயில்ன்றத வந்து ட்ரூ. இங்க ஃபெயில் தான் இருக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பாருங்க. ஃபெயிலா இருந்ததுன்னா, நம்மளுக்கு டேஷ்ன்னு வந்து பிரிண்ட் ஆகணும். ஃபெயிலா இருந்ததுன்னா ரேங்க் பிரிண்ட் பண்ணக்கூடாது. டேஷ்ன்னு பிரிண்ட் பண்ணணும். அப்படின்னு நான் இங்க வந்து குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க கமா குடுத்துக்கிறேன். கமா குடுத்துட்டு இன்கேஸ் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இந்த லாஜிக்கல் டெஸ்ட் வந்து ஃபால்ஸா இருக்கும் அப்படின்னா ஃபால்ஸ் மீன்ஸ் இங்க ஃபெயில் இல்லாம பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும்னா ரேங்க் வந்து பிரிண்ட் ஆகணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபெயிலா இருந்ததுன்னா டேஷ் பிரிண்ட் ஆகணும். ரேங்க் நெக்ஸ்ட் வந்து ஃபெயில் இல்லாம பாஸ்ன்னு இருந்ததுன்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸா இருக்கும்னா அப்போ ரேங்க் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்ட்டு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பாருங்க. இங்க பிராக்கெட்ட வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப என்டர் குடுக்குறேன். பாருங்க இப்ப டேஷ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்டேட்டஸ் வந்து இங்க ஃபெயில்ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த டேஷ் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிளஸ் சிம்பல வந்து அப்படியே நம்ம டிராக் பண்ணிக்கிறேன். டிராக் பண்ணிட்டு குடுத்தோம்னா பாருங்க கரெக்ட்டா வந்துருச்சுங்களா? ஆன்சர் வந்து ஃபெயில் ஆன ஸ்டூடண்ட்டுக்கு மட்டும் டேஷ்ன்னு சொல்லிட்டு வந்துருது. இப்ப பாஸுக்கு மட்டும் கம்பேர் பண்ணி ரேங்க் வந்து இங்க பிரிண்ட் பண்ணியிருக்கு. பாருங்க இங்க 349 ஃபர்ஸ்ட் இருக்கு. 346 செகண்ட் இருக்கு. 324 வந்து தேர்ட் இருக்கு. ஓகே இப்ப நம்மளுக்கு அக்யூரேட்டான ஒரு ரேங்க் வந்து நம்மளுக்கு கிடைச்சாச்சு. ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ரேங்க் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராப்பரா எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.